நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்போம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். கிதியோன் சொல்லுகிறான், கிதியோனுக்கு ஒரு பெரிய செலக்ஷன் ஆயிருக்கிறது. தேவன் செலக்ட் பண்ணி இருக்கிறார், பெரிய தலைவனாக, நியாயாதிபதியாக, இஸ்ரவேலுக்கு ரட்சகனாக. கர்த்தர் அவனை தெரிந்து கொண்ட பொழுது அவன் சொல்ல, ஐயா தேவனே, இந்த பெரிய காரியத்தை நீர் சொல்லுகிறீர். என் குடும்பம் எவ்வளவு சின்ன குடும்பம், என் குடும்பத்தில் எல்லாரிலும் நான் எவ்வளவு சிறியவன், அற்பமானவன். பாருங்கள், தன்னை தாழ்த்துகிறான். கிதியோன் தன் பார்வைக்கு சிறியவனாய் இருந்த பொழுதுதான் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் எல்லாம் பார்த்தால் பெரிய வீர பிரதாபிகளை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. தன் உள்ளத்தில் தாழ்மை உள்ளவர்கள், தன்னை குறித்து சிறியவன் என்று நல்ல எண்ணம் கொண்டவர்களைத்தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். கிதியோனை தேவன் தெரிந்து கொண்ட பொழுது அவன் சொன்ன வார்த்தை தான், என் குடும்பம் ரொம்ப சின்னது, நான் என் குடும்பத்துல ரொம்ப சின்னவன். சிலருக்கு குடும்ப பெருமைகள் அதிகமாக இருக்கும். எங்கள் குடும்பத்தை தெரியுமா, எங்கள் தாத்தாவை தெரியுமா, எங்கள் தாத்தாவுடைய தாத்தாவை தெரியுமா, இவர்களுக்கே தெரியாது. ஆனால் பேச்சில் பேசுவார்கள், அவரை தெரியுமா, இவரை தெரியுமா என்று. அவர் பெரிய அப்படியாகும் இப்படியாகும் சொல்லி பெருமை பேசவே கூடாது. இந்த குடும்ப பெருமை பேச்சினால சில இடத்துல குடும்பங்கள்ல கூட சண்டை வருது. கணவன் மனைவிக்குள்ள கூட மோதுவாங்க, என் குடும்பமா உன் குடும்பமான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எல்லாம் இந்த குடும்பத்தை பெரிய பெருமையாக நாம் நினைக்க கூடாது. கர்த்தர் நமக்கு கிருபையாக நல்ல குடும்பத்தை தந்தார், சாட்சியுள்ள பெற்றோரை தந்தார், நமக்காக நல்ல காரியங்களை செய்தார்கள், அவர்களை கனம் பண்ணுவோம். பெருமை பேசுவதற்காக என் குடும்பம் உன் குடும்பம் என்று சொல்லி பெருமை பேசுவதற்காகவோ பெருமை நினைப்பதற்காகவோ அல்ல. நம்முடைய குடும்பம் பூர்வீகமாக ஒரு பணக்கார குடும்பமாக இருக்கலாம், பூர்வீகமாக ஒரு பெரிய நிலையில் இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு பாக்கியம். அதை வைத்து நல்லா இயேசுவுக்காக வாழுவதற்கு பயன்படுத்துங்க. ஆனா பெருமையாக நினைக்காதிருங்கள். நீங்க அநேக குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன், தங்கள் குடும்பத்தை பெருமையா பேசினவங்க பலரும் பார்த்தா இன்னைக்கு அந்த குடும்பங்களுக்குள்ள நடக்கிற சண்டைகள், ஒருமனக்கேடுகள், குடும்பங்கள் ஒன்னொன்னு சகோதரங்களுக்குள்ள சிநேகம் இல்லாம சண்டை போட்டு கிடக்குது, பிரிந்து கிடக்கு, ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆனா அவங்களுடைய சில வருடங்களுக்கு முன்னால் உள்ள பேச்சுகளை பார்த்தா அந்த குடும்ப பெருமைகள் அதிலே வெளிப்படும். ஆனபடினாலே இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். நாம் நம்மை தாழ்த்துவோம். ஒருவேளை உங்களிலும் இது போல சிலவர் ஃபீல் பண்ணுவீங்க, ஆமா எங்க குடும்பம் இன்னைக்கு இப்படி ஆகி கிடக்கிறதே, நான் ஒரு நாள்ல எவ்வளவு பெருமையா என் குடும்பத்தை பற்றி பேசினேன். ஒருவேளை நாம் பேசினது தான் தவறு, இன்னைக்கு அதனாலதான் நம்முடைய குடும்பத்துக்கு இந்த கஷ்டங்கள் வந்திருக்கிறது. இனியாகிலும் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, குடும்ப பெருமை எனக்கு வேண்டாம்ப்பா, நான் உம்மை ஏற்றுக்கொண்டதும் நீர் என்னை ஏற்றுக்கொண்டதும் தான் எனக்கு மேன்மை. அல்லேலூயா. அந்த பரலோக குடும்பத்தோடு நான் ஐக்கியப்பட்டதுதான் எனக்கு பெரிய மேன்மை. உலகத்திலே நீர் தந்த குடும்பம், அதை கனம் பண்ணணும். ஆனா அதை பெருமை பேசி அடுத்தவங்களை அற்பமா நினைக்கிறதும் பேசுறதும் நான் செய்த தவறு என்று நம்மை தாழ்த்தினால் இன்னைக்கு ஒருவேளை குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். குடும்பங்கள் மறுபடியும் ஒன்றிணையும்படி தேவன் செய்வார். அல்லேலூயா. குடும்பத்தை வச்சு பெருமை நினைக்காதீங்க, பெருமை பேசாதீங்க. எனக்கு ஆள் இருக்கு, எனக்கு அவர் இருக்கார் இவர் இருக்காருன்னு சொல்லி குடும்பத்தை வச்சு பெருமையாக பேசாதீங்க, நினைக்கவும் செய்யாதீங்க. நீங்க நினைக்கும் பொழுது கர்த்தர் அதை பார்க்கிறார். ஓஹோ, உனக்கு குடும்பம் பெருசா, நான் வேண்டாமா என்று சொல்லி கர்த்தர் அப்படி எடுத்துக்கொள்ளுகிறார். நம்முடைய கர்த்தர் எப்பொழுதுமே அந்த விஷயத்துல மட்டும்தான் அவரே சொல்லிட்டார், நான் எரிச்சல் உள்ள தேவனா இருப்பேன்னு சொல்லிட்டார். என்னுடைய மகிமையை நான் வேறொன்றுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றார். இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அறியாம கூட இது வரக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம ஞானமா நடந்து கொள்ளணும். நம்முடைய கர்த்தருக்கு கம்ப்ளீட்டா பிடிக்காத ஒரு விஷயம் இது. நம்ம எதை வச்சு ஒரு பெருமை நினைச்சோமோ, எதை நமக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பலமா நினைச்சோமோ அது கர்த்தருக்கு பிரியம் இல்ல. நாம் கர்த்தரை சார்ந்து அவருடைய பலத்தை நம்பி அவருடையத்திலே நாம தயவு கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய இதயம் அந்த இயேசுவால் நிரம்பி இருக்க வேண்டும் என்றுதான் இயேசு எதிர்பார்க்கிறார். இயேசுவை தவிர வேற ஒண்ணு அந்த இடத்துல வந்துருச்சுனாலே இயேசுவுக்கு பிரியம் அல்ல. அல்லேலூயா. குடும்பத்துக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சாட்சியுள்ள பெற்றோர் கிடைத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பொருளாதாரம் ஏற்கனவே அவங்க சம்பாதிச்சு வச்சதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. பெருமையாக பெருசாக நினைக்க வேண்டாம். பெருசா நினைக்கிறது தான் கடைசியில கஷ்டத்திலே கொண்டு நம்மை ஆக்குகிறது. குடும்பம் அதுபோல அவன் என்ன சொல்றான், இந்த குடும்பத்துல நான் ரொம்ப சிறியவன். எங்க குடும்பத்தை எடுத்துக்கிட்டா, எங்க குடும்பத்துல அண்ணன் தம்பிகள்ல நான் யாரு,
ரொம்ப சிறியவன். ஆனா அந்த கிதியோனை தான் எல்லாருக்கும் ரட்சகனாக கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. எத்தனையோ சரித்திரங்களை வேதத்துல படிக்கிறோம். அவ்வளவு இப்படிதான் ஒரு சின்ன பையனை எடுத்துதான் கர்த்தர் உயர்த்தி பயன்படுத்துறார். ஒரு அற்பமான ஆளை எடுத்துதான் கர்த்தர் பயன்படுத்துறார். ஒரு பலவீனனை, ஒரு எந்த விஷயத்திலும் ஒரு லோ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துறார். அதனால நமக்கு இருப்பது தவறு அல்ல, இருப்பது உள்ளத்தில் ஏற்றி வைக்காமல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். உள்ளத்தில் நம்மை சிறியவன் என்று நினைக்கணும். என் குடும்பத்துல என் அண்ணன் இருக்கிறான், என் தம்பி இருக்கிறான், என் அக்கா இருக்கிறா, என் தங்கச்சி இருக்கிறா, எல்லாரிலும் நான் சிறியவன். அந்த ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது இந்த குடும்பத்துக்குள்ள அன்பு இருக்கும். அந்த குடும்பத்துக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் ஒரு கனம் இருக்கும், நல்லா இருக்கும். இதுல ஒரு ஆளு நான் இந்த குடும்பத்துல பெரிய ஆளு என்ன நினைக்கிறாங்க, நான் தானே சம்பாதிச்சு போட்டேன் இந்த குடும்பத்துக்கு. இந்த குடும்பத்துக்கு ஒரு சிக்கல் வரும்பொழுது நான் தானே ஞானமா பேசி முன்ன நின்று காரியத்தை நான் சாதிச்சேன், அல்லது ஏதோ ஒன்று நிச்சயம் செய்தது உண்மை. ஆனால் அதே நற்கிரியை இப்பொழுது என்னதாய் மாறிவிட்டது என்றால் உள்ளத்தில் வந்து ஒரு தன்னை பெரியவன் பெரியவள் என்று நினைக்க வைக்க தொடங்குது. இதுதான் பெரிய வீழ்ச்சிக்கு ஆரம்பம். செய்தது நன்மை, அந்த நற்கிரியை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஒருவேளை உங்களிடத்திலிருந்து நற்கிரியை பெற்றவர்கள் உங்களை மறந்தாலும், நற்கிரியை அனுபவித்தவர்கள் உங்களுடைய தேவைக்கு நன்மை செய்யாமல் போனாலும், கர்த்தர் நீதியுள்ள தெய்வம், அவர் நீதியாய் செய்வார். ஹல்லேலூயா. நீங்க நற்கிரியை செய்ததுக்கு அவர் உங்களுக்கு அவர் 2 மடங்கான ஆசீர்வாதங்களை கண்டிப்பா தருவார். ஆனா அந்த நற்கிரியை செய்துட்டு பிசாசு என்ன செய்யறான், அதையே ஒரு பாயிண்டா உங்க உள்ளத்துக்குள்ள எடுத்து வைக்க வச்சு அதுல ஒரு உங்களை சிறியவன் என்ற நிலையை விட்டு வழி தவற அந்த தழும்ப பண்ணுகிறான். அதை விட்டு நீங்க தடுமாறிட்டீங்கன்னா சாத்தான் உங்களை கீழே தள்ளுவது அவனுக்கு ஈஸி. எனவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த நற்கிரியை செய்திருக்கலாம், எந்த சாதனை படைத்திருக்கலாம், எந்த ஒரு காரியங்கள் செஞ்சா, நீங்க தான் உண்மையில ஃபேக்ட் அதுதான் உண்மை, அதுதான் நீங்க தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றினீங்க. ஆனாலும் உங்கள் உள்ளத்தில் அதை வைக்காதிருங்கள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் அல்லேலூயா. இதை நீங்கள் கவனமாய் கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கை இன்னும் உயர்வின் படிகளில் ஏறிக்கொண்டிருக்கும். இதை அசால்ட்டாக விட்டு உள்ளத்துல எந்த சிந்தைக்கும் இடம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதான் சவுலை போன்ற வீழ்ச்சிகள் வருவதற்கு வாய்ப்பு. ஆனா அப்படின்னா ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். கிதியோன் தன் குடும்பம் சிறியதென்று குடும்ப பெருமை இல்லாமல் இருந்தான். கிதியோன் அந்த குடும்பத்தில் சகோதர சகோதரிகளை பார்க்கும் பொழுது அதிலே நான் ஒரு சிறியவன் என்ற தாழ்மையுடன் அந்த நினைவுடன் வாழ்ந்தான். அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது, அக்கா தங்கச்சிகளுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது, அல்லது அன்னிமார் மற்றுள்ள அநேக உறவுகள் குடும்பங்களில் இருக்கிறது. எந்த உறவுகளுக்குள்ள ஒரு பிரச்சனை வரக்கூடாது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் அடியாளத்தை தோண்டி பார்த்தா ஒரு சின்ன ஈகோன்னா அந்த ஒரு தான் பெரியவன், தனக்கு மதிப்பு வேணும், தன் வார்த்தைக்கு கனம் வேணும், இதுதான் அந்த அஸ்திபாரமா உள்கடப்பா இருக்கும். பல வேளை பார்க்கும்போது பேச்சு பலதா இருக்கும். ஆனா அடியில நீங்களே உட்கார்ந்து ஏன் நீங்க இப்படி பேசுறீங்க, ஏன் அந்த சகோதரங்களுக்குள்ள இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை வருது நீங்க தோண்டி துருவி பார்த்தீங்கன்னா நீங்களே கண்டுபிடிக்க முடியும். உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எங்கேயோ ஒரு ஈகோ கிடக்குது. இந்த ஈகோ தான் நம்மளை கீழே தள்ளுகிறது. பெருமை, தற்பெருமையின் எண்ணம். அவனோடு கம்பேர் பண்ணி பார்த்து நான் பெரியவன், ஆனா அவன் என்ன மதிக்கல, நான் தான் இதை செஞ்சவன், என்ன மதிக்கல, நான் இவ்வளவு தூரம் தியாகமா செஞ்சேன், இவ என்ன மதிக்கல. இதுதான். இதை விட்டு விடுவோம். விட்டு கர்த்தருக்கு முன்பாக நான் சிறியவன், என் குடும்பத்தில் உள்ள எல்லாரிலும் நான் சிறியவன் என்று நம்மை தாழ்த்த கூடுமானால் அந்த குடும்பத்தில் அனைவரும் நம்முடைய தயவை நாடி நிற்கத்தக்கதாய் கர்த்தர் நம்மை உயர்த்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிற தேவன் அவர். 3வது நபரை பார்க்கலாம். ஆதியாகமம் 41:52. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். யோசேப்பு தன் சாட்சியை சொல்லுகின்றான். நான் சிறுமைப்பட்டிருந்தவன், எனக்கு என்னையா இருக்கிறது, நான் சிறுமைப்பட்டிருந்தவன். அவன் பெருமை பேசி இருக்கலாம். தேவன் ஏன் என்னை எப்ராயிமை கொடுத்தார், முதல்ல மனாசையை கொடுத்தார், 2வது எப்ராயிமை கொடுத்தாரு, இந்த அந்நிய நாட்டில் ஏன் தெரியுமா என்னை பெருமைப்படுத்துகிறார், நான் போத்திபாரின் வீட்டிலே பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட பெரியவன். அப்படி அவன் சொல்லியிருக்கலாம்.
போத்திபார் வீட்டிலே பரிசுத்தத்தை எவன் காத்துக்கொள்ள முடியும்? நான் அதை காத்துக்கொண்ட பெரிய சாட்சி உள்ளவனாக்கும். அதனாலதான் கர்த்தர் எனக்கு அந்நிய தேசத்திலும் மனாசையும் எப்ராயிமையும் கொடுத்தாருன்னு அவன் பேசியிருக்கலாமே. அது ஒரு சாட்சி தானே, நாம் யார் மறுக்க முடியும்? இல்லை, சிறைச்சாலையிலே என்னை கொண்டு போட்ட பொழுது அந்த பானபாத்திரக்காரனுக்கும் அந்த சுயம்பாகி தலைவனுக்கும் நான் நன்மை செய்த பொழுதும் அவன் மறந்த பொழுதும் நான் முறுமுறுக்காமல் இருந்தேன், பொறுமையோடு இருந்தேன். அந்த மேன்மைக்கு கர்த்தர் தந்த மேன்மைதான் இது என்று சொல்லி ஒரு சாட்சி சொன்னாலும் நாம் ஆம் என்று தானே சொல்ல முடியும். யார் மறுக்க முடியும்? அவனுக்கு அவ்வளவு பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறது. யோசேப்புக்கு எங்க அண்ணன்மாரெல்லாம் அப்படி செஞ்சாங்க, இதுவரை நான் கர்த்தரை தூஷித்து இருக்கனா, கர்த்தரை முறுமுறுத்து இருக்கனா, எங்க அண்ணன்மார மோசக்காரன் சொல்லி இருக்கிறேன், என் வாய்னால நான் தவறு செய்யல என்கிற அநேக சாட்சிகளுக்கும் அநேக பெருமைகளுக்கும் உரியவன். ஆனால் சொல்றான், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுது, 2வது பிள்ளையை கர்த்தர் தர்றாரு, பெருக பண்றாரு. அந்நிய தேசத்துல சொல்லும் போது அவனுடைய பிற்காலத்தை சொல்றான் சாட்சி, நான் சிறுமைப்பட்டிருந்தேன், கர்த்தர் என்னை பெருக பண்ணுகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஜெபித்தேன், நான் உபவாசித்தேன், நான் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டேன், அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், அதனால இன்னைக்கு ஆண்டவர் செய்தார்னா தகுதி அடிப்படை. தகுதி அடிப்படை, நான் இப்படிலாம் செஞ்சேன், ஆண்டவர் இப்படி செஞ்சாரு, தகுதி அடிப்படையில கர்த்தர் செஞ்சதா சொல்றோம். ஆனா யோசேப் சொல்றான், தகுதி எல்லாம் கிடையாது, சிறுமைப்பட்டு கிடந்தேன். சிறுமைப்பட்டு எவன் என்ன ஏன்னு கேட்டான், அடிமை, கைதி, ஒரு பொல்லாத மோசமான குற்றவாளியா கிடந்தேன், கெட்ட பேரு, இதெல்லாம் வாங்கி சிறுமைப்பட்டு கிடந்த பொழுது இன்னைக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தி எனக்கு ஒரு மனைவியை தந்து அவளுக்கு ஒரு பிள்ளையை தந்து இப்ப 2வது பிள்ளையும் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சிறுமைப்பட்டு கிடந்தேன் என்கிற சிந்தை அவன் விடவே இல்லை. அவனுடைய பெருமைகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் சாட்சிகளையும் சிந்தித்து அவன் கொண்டிருக்கவில்லை, சிறுமையை சிந்தித்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவனை உயர்த்தி கொண்டே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறுமையை பற்றி நினைக்கும் பொழுதுதான் கிருபையை பற்றி நினைக்க முடியும். நம்ம பெருமையை பற்றி நினைச்சா எப்படி கிருபையை பற்றி நினைவு வரும்? வராது. சிறுமையா இருந்தே நினைக்கும் பொழுதுதான் அவர் கிருபையா இருந்தார்னு நினைவு வரும். அல்லேலூயா. அதான் சிறுமைக்கு கிருபை உடனாளி. பிரைஸ் தி லார்ட். இப்போ யோசேப்பு சரித்திரத்தில் எப்படி பார்க்கிறோம்? தாவீது சரித்திரம் சொல்லவே வேண்டாம், வாசிப்போம். சங்கீதம் 40:17. 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவா இருக்கிறார். கர்த்தரோ என்மேல் நினைவா இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது ரொம்ப சிறுமையும் எளிமையுமானவரா? சின்ன வயசுல அப்படி இருந்திருப்பாரு. ஆனா அவருடைய வெற்றியும் சாதனைகளும் பட்டியலிட்டால் ஏடுகள் தாங்காது. அவ்வளவு பெரிய யுத்தங்கள் வாலிப நாட்கள் முதலே செய்த மகாவீரன், மகாபெரிய யுத்த வீரன், பெரிய ஒரு மனுஷன். அவன் காலத்துல யுத்தம் செய்து 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 அத்தனை சத்துருக்களையும் மடங்கடித்தான். கடைசியில ஒருத்தனும் யுத்தத்துக்கு எழும்பல. சுற்றி இருக்கிற எவனும் தாவீதுக்கும் இஸ்ரவேலுக்கும் விரோதமா யுத்தத்துக்கு எழும்பல் அவனுக்கு தைரியம் இல்லை. அந்த அளவுக்கு எல்லாம் அடிச்சு உடைச்சு முடிச்சுட்டான். முடிச்சுட்டு வந்துதான் சிங்காசனத்துல உட்கார்ந்து ஃப்ரீயா இருக்கிறான், ரெஸ்ட். யுத்தமே இல்லை, ஒருத்தனும் வரமாட்டேங்கிறான் சண்டைக்கு. அப்படி இருக்கும் பொழுதுதான் சொல்றான், நான் கேதுரு மரம் போட்ட வீட்டுல இருக்கிறேன், என் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குது பாருங்க. அப்படி அவனுக்கு ஒரு யுத்தம் செய்து ஜெயம் எடுத்து ஒரு ரெஸ்ட் பீரியடா அவன் சொந்த வாழ்க்கையிலே அனுபவிச்சான் ஐயா. அந்த மாதிரி ஒரு பெரிய ஆளவன். அவன் சந்திச்ச பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தா எத்தனை பிரச்சனை, உள் போராட்டங்கள் எத்தனை, வெளிப்புற போராட்டம் எத்தனை. சவுல் அவனை உயர்த்த வேண்டியவன் அவனை தட்டி தாழ்த்தின அனுபவங்கள் எத்தனை. இப்படிப்பட்ட அனைத்து போராட்டங்களையும் வெற்றி சிறந்து யாருக்காக அவன் போராடிட்டு இருக்கானோ அவங்களே கல்ல தூக்கி எறியக்கூடிய சந்தர்ப்பங்களை எல்லாம் சந்திச்சு அதன் நடுவிலும் தொய்ந்து போகாமல் தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு இப்படி சொல்லிட்டே போனா அடிக்கிட்டே போலாம். தாவீது அனுபவித்த உபத்திரவங்கள் அத்தனையிலும் ஜெயம் எடுத்த மனுஷன், அத்தனை நடுவிலும் சங்கீதம் பாடி தேவனை மகிமைப்படுத்தின மனுஷன், தேவனை ஒருபொழுதும் அவன் தப்பாக பேசவில்லை. அந்த அளவுக்கு செய்த மனுஷன் சொல்றான், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவா இருக்கிறார். அப்ப நான் இன்னைக்கு ராஜாவா இருக்கிறேன்னா என் பெருமையோ என் தகுதியோ என்னுடைய திறமையோ அல்ல, கர்த்தர் நினைச்சுக்கிட்டே இருக்காரு ஐயா. கர்த்தர் நினைச்சுக்கிட்டே இருக்கா, நான் சிறுமையானவன் எளிமையானவன், கர்த்தர் என் மேல என்ன செஞ்சிருக்கிறாரு நினைக்கிறார், அவ்வளவுதான். அவர் நினைச்சா போதும், நம்ம உயர்ந்துகிட்டே இருப்போம். அல்லேலூயா. அந்த கர்த்தர் என் மேல நினைவா இருக்கிறாரு, அந்த ஒண்ணுதான் என்னுடைய மேன்மைன்னு அவன் சொல்றான். மற்றபடி நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். உங்க வயல் நல்லா விளையுதா? ஓ,
கரெக்ட் டைமுக்கு நான் போனேன். அவங்க எல்லாம் அப்படி செஞ்சாங்க, நான் இப்படி செஞ்சேன், நான் டெக்னிக்கா செஞ்சேன், இன்னைக்கு நல்ல அறுவடை. அடுத்த வருஷம் அறுவடை இருக்காது. சாபம் போடுறேன்னு சொல்லாதீங்க, இந்த மாதிரி நினைக்கப்படாது. அப்ப சொல்லும், ஆண்டவரே நான் சிறுமையில எனக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவரே, நான் விதைத்தேன், நீர் எனக்கு அறுவடையை தந்தீர். அல்லேலூயா. எல்லாம் அப்படிதான். நான் அப்படி சாமர்த்தியமா பேசிட்டேன், அதனாலதான் இந்த காரியம் நடந்தது. என்ன சாமர்த்தியம்? அடுத்த நாள் சாமர்த்தியமா பேசினாலும் காரியம் தலைகீழா போகும்படி கர்த்தர் செய்வார். காரணம் எதுக்கு? நான் உங்களை அடிக்கணும் அழிக்கணும்னு இல்லை, பாடம் படிப்பித்து தரணும்னே செய்வார். ஆனபடியினால நாம் அந்த பெருமையான பேச்சுக்கு எங்கேயுமே இடம் வைக்க கூடாது. பேச்சு மட்டுமல்ல, சிந்தை, நமது பார்வைக்கு நாம் சிறியவர்களா இருக்கணும். அல்லேலூயா. இங்கே தாவீதை பார்க்கிறோம். அவன் மகன் சாலமோனை பாருங்க, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறானா? அப்படியா இருந்தாரு சாலமோன்? அவ்வளவு சின்ன குழந்தையா? ஒன்னும் தெரியாதா? போக்குவரவு ஒன்னும் தெரியாமல இருந்தாரு? அப்படி இல்லை, அவர் ஒரு வாலிபன். அவருக்குள் சில காரியங்கள் இருக்கத்தான் செஞ்சது, இல்லாம இல்லை. ஆனா தன்னை தாழ்த்துகிறான். ஆண்டவரே, திடீரென்று இந்த பெரிய 12 கோத்திரங்கள் அடங்கின ஒரு பெரிய ஜனம், எங்க அப்பா எவ்வளவு பயங்கரமா நடத்தினார், எத்தனை யுத்தங்களை ஜெயித்து பெரிய ஒரு தேசம், இந்த தேசத்தை நடத்துறதுக்கு என்னைய தூக்கி வச்சுட்டே ராஜாவாக. நானோ ஒரு சிறு பிள்ளை, போக்குவரவு அறியாத பிள்ளை, ஒன்னும் தெரியாது, ஒரு நம்ம பாஷையில விவரம் தெரியாத பையன், அப்படிதான் சொல்ற. நான் ஒரு விவரம் தெரியாத பையன் ஆண்டவரே, இந்த விவரம் தெரியாதவனை கொண்டு நீர் இந்த மாதிரி ஒரு பெரிய ராஜ்யத்தை நடத்துறதுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறீரே, உம்முடைய ஞானத்தை தாரும் ஆண்டவரே. இப்படி தாழ்த்தின சாலமோனுக்கு தான் உலகம் போற்றும் ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தன் பார்வையில் எனக்கு விவரம் தெரியாது, போக்குவரவு கூட தெரியாது என்று உண்மையில் தன் பார்வையில் தன்னை சிறுமை என்று நினைத்த சாலமோனு தான் அந்நிய தேசத்து ராஜஸ்திரி, சேபாவின் ராஜஸ்திரி தேடி வந்தா. எதுக்கு தேடி வந்தான்னா, சாலமோனுடைய ஞானத்தை பற்றி புகழ் அந்நிய நாடுகள்ல போய் கொண்டு இருக்கிறது, இதை ஒன்று பார்க்கணுமே, அந்த மனுஷனுக்கு வார்த்தை ஒன்று கேட்கணுமே என்று இந்த ராஜாவுடைய அவையிலே வந்து உட்கார்ந்து பெர்மிஷன் வாங்கி உட்கார்ந்து இருக்கிறார். அவர் நியாயம் தீர்க்கிற அழகை பார்க்கிறார், அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கிறார். எல்லாம் கேட்டுட்டு சொல்றா, நான் கேள்விப்பட்டது கொஞ்சம், இங்க வந்து பார்த்து அறிஞ்சது நிறைய. இந்த அளவுக்கு உமக்கு தேவன் ஞானத்தை கொடுத்திருக்கிறாரா அப்படி என்று சொன்னாள். அந்த அளவுக்கு உலகளாவிய ஞானம். அவர் எழுதி வைத்திருக்கிற நீதிமொழிகளை பாருங்கள், ஒவ்வொன்றும் எவ்வளவு விசேஷமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் இந்த ஞானத்தை தேவன் கொடுத்தது யார்? சின்ன ஒரு பொருள், ஒரு செவர்ல முளைக்கக்கூடிய ஒரு ஈசோப்பு புல்லுல இருந்து அவர் உவமை எழுதி இருக்கிறாரு நீதிமொழிகள்ல. பெரிய பெரிய காரியம் வரைக்கும் பேசுறாரு. அந்த அளவுக்கு ஒரு மகா ஞானி. இந்த ஞானம் யாருக்கு கிடைத்ததுன்னா, போக்குவரவு அறியாத பிள்ளை என்று தன்னை பார்த்தவன், தன்னை நினைத்தவன், அவன்தான் ஞானி. ஹல்லேலூயா. பிள்ளைகள் கல்வி ஆண்டு தொடங்குது. நான் இவ்வளவு ரேங்க் வாங்கியிருக்கிறேன், நான் இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கிறேன், அடுத்த வருஷம் பீட் பண்ணிடுவேன். பீட் ஆயிராத. இந்த மாதிரி நினைச்சா பீட் ஆயிரும். நம்ம என்ன செய்யணும்? சாலமோனை போல தாழ்த்தணும். ஆண்டவரே, கிருபையாக இந்த வகுப்புல என்னை இவ்வளவு மார்க் வாங்க வச்சிரு ஆண்டவரே, உமது கிருபை. ஆனால் ஆண்டவரே, இன்னும் உமது கிருபையை தாரு, எனக்கு ஒன்றும் தெரியல ஆண்டவரே என்று சொல்லி நம்மை தாழ்த்த வேண்டும். ஒவ்வொரு சப்ஜெக்ட் பாடத்தை எடுத்து திறந்து வைத்து விட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே, இது எனக்கு புரிய வைத்து தாரும். அப்படி நாம ஜெபிக்கணும். சில வேளை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என் கூட 12th ஸ்டாண்டர்ட்ல நாங்க போட்டி போட்டு படித்த பொழுது ஒருவன் படித்தான், ஒரு ஃப்ரெண்டு. அவன் டியூஷன்ல ஒன் வேர்ட் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா நூற்றுக்கணக்கான ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பட் பட் பட்டுன்னு அடிச்சுட்டே இருப்பான் ஆன்சர். நாங்கெல்லாம் அப்படி திணறிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு பெஸ்டா இருப்பான். கடைசியில அவனை வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரைக்கும் எய்ம் பண்ணோம். அப்படி இருந்த அவனுக்கு கரெக்டா எக்ஸாம் ஆரம்பிச்சா காய்ச்சல், வாந்தி. பாவம். என்னுடைய அதே கிளாஸ் ரூம்ல இருந்தான் எக்ஸாம் எழுதினான். பட்ட பாடுகள் எல்லாம் தெரியும், எழுத முடியாது, உட்கார்ந்து தலை நிமிர்ந்து உட்கார முடியாது, வெளியே போய் வாந்தி எடுக்கணும், காய்ச்சல், என்ன கஷ்டப்படு. கடைசியில் மார்க்ஸ் குறைஞ்சிட்டு. அப்ப பாருங்க, இவ்வளவு படித்து இவ்வளவு திறமை இவ்வளவு ஞானம், விஷயம் சமயத்துல
கை கொடுக்கல. அதனாலதான் சொல்றது, ஞானம் காப்பாற்றாது, ஞானத்துக்கு மேல தேவனுடைய கிருபை இருந்தா தான் காப்பாற்றும். அல்லேலூயா. இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி எத்தனை உண்டு தெரியுமா? அதனால நான் படிச்சுட்டேன், நான் திறமையா இருக்கேன், நான் சாதிச்சிருவேன்னு சொன்னா அதை போல முட்டாள்தனம் உலகத்துல கிடையாது. தேவனை அறிந்த பிள்ளைகளே, நீங்கள் நன்றா படியுங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இது அறிஞ்சிருக்கும். செகண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ஸ் நம்ம அறிந்திருக்கணும். குதிரை ஆயத்தம் பண்ண, அதுவும் வேலை, சோம்பலா இருக்காத. குதிரை ஆயத்தம் பண்ணணும் யுத்தத்துக்கு. ஆனா ஜெயம் குதிரையினால வராது, உன் ஆயத்தத்தினால வராது. ஜெயம் யாருனால வரும்? வாய் திறந்து சொல்லுங்க, கர்த்தரால் வரும். ஆமென். இது பரீட்சையின் ஜெயம் மட்டுமல்ல, தொழிலின் ஜெயம், குடும்பத்தில் ஜெயம், எந்த ஜெயமும் அப்படிதான். நம்ம வேலை, கடமையை செய்யறது நம்ம வேலை. முழு நம்பிக்கை யார் மேல வைக்கணும்? கர்த்தர் மேல வைக்கணும். அப்படிதான் சிந்திக்கணும், அப்படிதான் பேசணும். ஆமென். இந்த சிந்தையும் பேச்சும் ரொம்ப முக்கியம். சிந்தையும் பேச்சும். நாம் சிறுமையானவர்கள், எனக்கு ஞானம் பத்தாது, எனக்கு ஞாபக சக்தி பத்தாது, எனக்கு ஒண்ணும் இல்லை ஆண்டவரே என்று சிறுமையின் அனுபவத்திலே நம்முடைய உள்ளத்தை வைத்துக் கொண்டு தேவனை நோக்கி பார்த்தால், அந்த சாலமோனை ஞானியாக்கின தேவன் நம்மையும் ஞானியாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி எரேமியாவை குறித்து பார்ப்போம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன். எப்படி எரேமியா என்ன சொல்றாரு? சாலமோன் நடத்த தெரியாதுன்னு சொன்னாரு, இவர் என்ன சொல்ல தெரியாதுன்னு சொல்றாரு? பேச தெரியாது. பேசவே தெரியாதா எரேமியாவுக்கு? பேசவே தெரியாதா? அவர் பேசின வார்த்தைகளை படிச்சு பாருங்க. அநேகர் படிக்க மாட்டாங்க. எரேமியா, ஏசாயாவை தான் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, நீ என் தாசன், நான் உன்னோடு இருக்கிறேன், தண்ணியை கடந்தாலும் இருப்பேன், தீயை கடந்தாலும் இருப்பேன். அதுதான் திரும்ப திரும்ப படிப்பாங்க. எரேமியா என்ன சொல்லுவாரு? புடுங்கு, ஒட்ட, எட்டு. இப்படி பேசின ஆளு முதல்ல சொல்றாரு, எனக்கு பேச தெரியாது, பேச பயமா இருக்கு, தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ பேசு, நான் உன் வாயில வார்த்தைய போடுவேன், நான் உன்னோடு இருந்து உன்னை என்ன செய்வேன்? பாதுகாத்துக் கொள்வேன். இந்த எனக்கு பேச தெரியாதுன்னு சொன்னவனை கொண்டுதான் பெரிய பெரிய தீர்க்க தரிசனங்களை, காட்டமான காரியங்களை, உணர்வூட்டும் காரியங்களை, எச்சரிப்பின் காரியங்களை தேவன் ஸ்ட்ராங்கா பேச வச்சது எரேமியாவை கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யார் எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்றான், அவனைத்தான் கர்த்தர் பேச வைக்கிறார். யார் எனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்றானோ அவனைத்தான் ஞானியாக தேவன் மாத்துறாரு. பைபிள் முழுசும் இந்த சம்பவத்தை தான் நம்ம படிக்கிறோம். இப்ப பாருங்கள், நாம் எனக்கு கொஞ்சம் தெரியும், என்னையா ஆண்டவர் பயன்படுத்தல அப்படி கேட்டோம்னா அது எவ்வளவு தலைகீழான கேள்வியா இருக்குது. அப்ப அதுக்கு ஆன்சர் என்னன்னா, நீ உனக்கு தெரியும்னு நினைக்கிற பத்தி, அதனாலதான் கர்த்தர் உன்னை பயன்படுத்து. எப்போ எனக்கு தெரியாது இன்னும் உண்மையா உங்களை பற்றி நினைக்கிறீங்களோ அப்பதான் கர்த்தர் உங்களை பயன்படுத்தவே முடியும். ஆமென், அல்லேலூயா. ஆகவே நம்மை தாழ்த்துவோம். எனக்கு பேச தெரியாது. சில நினைப்பார்கள், என்னை மட்டும் பேச விட்டுருந்தா கரெக்டா அதை சரி பண்ணி எடுப்பேன், என்ன ஏன் பேச விடல? உங்களை பேச விடாத நல்லது. காரணம், நீங்க உங்களுக்கு பேச தெரியும்னு நினைக்கிறீங்க, நீங்க குழப்புவீங்க. பேச தெரியாதுன்னு தாழ்த்துறவங்க தான் என்ன செய்வாங்க? கரெக்டா வெற்றி பெறுவாங்க. அல்லேலூயா. சில பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம நினைப்போம், இதெல்லாம் இது மாதிரி எத்தனை பிரச்சனை நான் ஹேண்டில் பண்ணி இருக்கிறேன், நான் பேசி முடிச்சிடலாம், நான் பேசி முடிச்சிடலாம். நான் பேசி முடிக்க மாட்டேன், நான் பேசி தொடங்கி தான் வைப்பேன் புதிய பிரச்சனைகளை. இந்த மாதிரி சிந்திக்கிற ஆட்கள் அப்படித்தான் செய்யும். அதனால சரி பார்க்கிறேன், நான் முயற்சி பண்றேன், ஜெபம் பண்ணுவான், வரட்டும் பேசுவான், இப்படி சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் முடிச்சிடுறேன், நான் செஞ்சிடறேன், நான் வச்சிடுறேன்னு சொன்னா கர்த்தர் சொல்லுவா, செய்வியா? செய்து பார். ஒதுங்கிடுவார், ஒன்னும் செய்ய முடியாது. ஏற்கனவே சாதா செய்யக்கூடியதையும் செய்ய முடியாம சிக்கிக் கொள்வோம். ஆனாலும் நம்ம எப்பொழுதுமே கர்த்தர் நம்மிடத்துல ரொம்ப வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கிற காரியம் இதுதான். நீ உன் பார்வைக்கு சிறியவனாயிரு, நீ உன் பார்வைக்கு சிறியவளாயிரு, அப்பொழுதுதான் நான் உன்னை உயர்த்த முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியாக எபேசியர் 3:8. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான். யார் சொன்னா? The great apostle Paul. பெரிய அப்போஸ்தலன், யாராலும் மறுக்க முடியாத பெரிய அப்போஸ்தலன் சொல்றான், நான் அப்போஸ்தலரில் சிறியவன் என்று மட்டுமல்ல. என்ன சொல்றாரு? சொல்லுங்க அந்த வார்த்தையை. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும். பரிசுத்தவான்கள்னா யாரு? இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு
பரிசுத்தமாக்கப்படுகிற எல்லாரும் யாருதான்? பரிசுத்தவான்கள். இப்போ கிறிஸ்து மார்க்கத்துல ஒரு குறிப்பிட்ட சபை பிரிவில் பரிசுத்தவான்கள்லாம் யாரை வச்சுட்டாங்கன்னு சொன்னா, ரொம்ப பிரபலமாக ஊழியம் செய்து மரிச்சு போறவங்களை அப்புறம் அவங்கள செத்த பிறகு பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தவான் என்று பட்டம் கொடுப்பாங்க. அப்படி பைபிள் சொல்லல. இது பரிசுத்தவான்கள் என்று சொன்னால் எது? இன்னும் கிறிஸ்து மார்க்கத்துல இன்னொரு பிரிவில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஊழியக்காரங்க மட்டும்தான் பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க. அப்படி பைபிள் சொல்லல. பரிசுத்தவான்கள் என்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிற எல்லாருக்கும் பேரும் என்னதுதான்? பரிசுத்தவான்கள். நிருபங்கள்ல நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். நிருபங்களுடைய தொடக்க அந்த அறிமுக வார்த்தைகள்ல வாசித்து பார்த்தா இது நல்லா புரியும். பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவதுன்னு சொல்லி சபைக்கு எழுதுகிறார்கள். எனவே சபையில் இருக்கிற இயேசுவின் இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிற பிள்ளைகள். பவுல் பெரிய ஒரு அப்போஸ்தலனா இருந்தோ அவர் தன்னை தாழ்த்தி சொல்றாரு, இந்த பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் மிகவும் சிறியவனா இருக்கிற நான். அல்லேலூயா. அந்த சிறியவனை கொண்டுதான் கர்த்தர் உலக நாடுகளிலே சபைகளை எழுப்பினார். அல்லேலூயா. சிறியவன் என்று தன்னை கருதுகிற ஒவ்வொருவனை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சிறியவனாகிய பவுலை கொண்டுதான் நிருபங்கள், எத்தனை நிருபங்கள், ரோமர் நிருபம் எல்லாம் பண்டிதர்கள் படித்து 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 அவர்கள் துருவி துருவி ஆராய்ந்து பார்க்கிறார்கள். வாட் a கிரேட் மாஸ்டர் பீஸ் என்று சொல்லி அவ்வளவு பயங்கரமான ஒரு ரோமர் நிருபத்தை எழுதினார். இதெல்லாம் யாரு? சிறியவன். சிறியவன். இன்னொரு இடத்துல சொல்றாரு, அகால பிறவி போன்ற நான் அப்படின்னு சொல்றார். நான் அகால பிறவின்னு சொல்றார். அகால பிறவினா காலந்தப்பி பிறந்தவன். ஏன் மற்ற சீஷர்கள் எல்லாம் இயேசு இருந்த காலத்திலே இயேசுக்குள்ள இயேசுவோடு கைகோர்த்து நடந்தாங்க. நான் அந்த காலத்திலாம் எதிர்த்து தெரிஞ்சவன். பிறகு இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து மேல போன பிறகாக நான் சந்திக்கப்பட்டேன். காலம் தவறி பிறந்தவன், அகால பிறவி. இன்னொரு சொல்றார், பாவிகளில் பிரதான பாவி நான். பாவியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னை தாழ்த்துகிறார். அல்லேலூயா. எனவே தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் நிச்சயமாக. இன்னொரு ஆஸ்பெக்டை மட்டும் ஜஸ்ட் சொல்லி ஜோம் பண்ணுவோம். இனி சிலருக்கு தன்னைத்தான் சிறுமையாக நினைக்கிற ஒரு அனுபவம் பற்றி பேசினேன். மற்றவர்களால் சிறுமை என்று எண்ணப்படுகின்ற அனுபவங்களும் உண்டு. அதுலேயும் சிலர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களும் அதுக்கு நீங்க தாழ்மைப்பட்டு கொடுங்க. அதுதான் அதுக்கு வழி. மற்றவங்க உங்களை அற்பமா என்றாங்களா, உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களா, உங்களை ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம். தாவீதுடைய வாழ்க்கை நல்ல எக்ஸாம்பிள். தாவீது வீட்டில் பெரிய தீர்க்கதரிசி வர்றாரு, முன்கூட்டியே சொல்லி வச்சுட்டு வர்றாரு. ஆனாலும் சின்ன பையனுக்கு அழைப்பு கிடையாது. சொந்த மகன் வீட்டில் பெரிய தீர்க்கதரிசி, நாட்டிலே பெரிய தலைவன் வாரான் வீட்டில். சொந்த பையன் அன்னைக்கு ஆடு மேய்க்க விடணுமா? ஏன் அவனும் அந்த சந்தோஷத்தில் இருக்கக்கூடாதா? இந்த அப்பா ஏன் அவனை கூப்பிடல, இந்த அம்மா ஏன் கூப்பிடல? அவன் வேலையை பார்த்துட்டு அவன் ஆடு மேய்க்க போயிருக்கிறான். இங்கே பெரிய விருந்து நடக்குது, பெரிய பலி செலுத்துதல் நடக்குது, பெரிய பெரிய தெரிந்தெடுப்புக்கெல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. கடைசியிலே கர்த்தர் சொல்றார், இவனை புறக்கணிச்சேன், இவனை புறக்கணிச்சேன், இவனை புறக்கணிச்சேன். சாமுவேல் கேட்கிறா, என்னப்பா பிள்ளைங்க இவ்வளவுதானா? இல்ல சார், ஒருவன் கூட உண்டு. அங்க ஆடு மேய்ச்சிட்டு கிடக்கிறான். கொண்டு வா அவனை. அற்பமாய் தகப்பனால் ஒதுக்கப்பட்டவன், தகப்பனால் ஒரு நல்ல நிலைக்கு வருவான்னு சொல்லி கொஞ்சம் கூட என்ன அந்த தகுதியில் இழந்த ஒரு தாவீது. அப்புறம் ஒரு சூழ்நிலையில அவன் இந்த பெலிஸ்தர் யுத்தத்துக்கு வந்து நிற்கும் போது யுத்த களத்துக்கு வர்றான். சவுல் ராஜா ஆள் இல்லாம திண்டாடிட்டு கிடக்கிறான். கோலியாத்தை எதுக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. அவன் வர்றான். வந்தவன சொல்றான், ஏய் இளைஞன், நீ ஒரு இளைஞன், அவன் சின்ன பிள்ளையிலே யுத்த வீரன்டா, நீ ஒரு இளைஞன் வந்திருக்கிய அப்படிங்கிறான். உனக்கு ஆள் இல்லாத பட்சத்தில் ஒருத்தன் வந்து நிற்கான், அவனை பார்த்து நீயும் அசட்டை பண்ற. தகப்பனால் அசட்டை பண்ணப்பட்டவன், ராஜாவினால் அசட்டை பண்ணப்பட்டவன். அடுத்து அங்க கோலியாத்துக்கிட்ட போறான். கோலியாத்துக்கு ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு. இப்படி ஒரு சின்ன பையன் என்ன எதுக்கிறதுக்கு, கொஞ்சமாவது எனக்கு பாதி சைஸ்லயாவது ஒருத்தனை விடாண்டாமா, எனக்கு முட்டு கீழே இருக்கக்கூடிய ஒருத்தனை அனுப்பியிருக்கானுன்னு சொல்லி அவன், டேய் நான் என்னடா நாயா, என்ன கம்பத்துக்கிட்டு வர அப்படின்னா, நாயை அடிச்சு போட்ட மாதிரியே கல்லை வச்சு அடிச்சு போட்டான். பாருங்க, அவன் கூட இவனை என்ன பண்ணான், நாய் அடிக்கிற ஆளை இவனை கொண்டு என்ன அடிக்க விட்டுருக்கான்னு சொல்லி அவனும் அற்பமா நினைச்சான். இப்படி எல்லா இடத்திலும் அற்பமாய் நினைக்கப்பட்ட தாவீது தான் தேசத்துல அனைவரும் பயந்து நடுங்கக்கூடிய மாபெரும் ராஜாவாக எழும்பினான். அல்லேலூயா. அதனால மற்றவங்க உங்களை அற்பமா நினைச்சா, மற்றவங்க ஒதுக்கி வச்சா கவலையே படாண்டாம். அதுக்காக இந்த வித்தியாசமா ரியாக்ட் பண்ணக்கூடிய, எதிர்த்து கிரியை செய்யக்கூடிய தன்மையோ பேச்சோ வேண்டாம். அவங்க எவ்வளவு அமுக்குறாங்களோ அந்த அளவு தாழ்ந்துருங்க.
தாழ்ந்தா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. இதுதான் வெற்றியின் வழி. தெரியாம அவங்க அமுக்க எகிரி குதிச்சு அவன்கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருந்தோம்னா அல்லது அழுதுகிட்டு இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது. நம்ம அவன் அமுக்கிறது போல அமுக்கட்டு. தாவீது தான் சொல்லுவான், இந்த சீமையை தூசிக்கிறானா, தூசிக்கட்டு, கர்த்தர் சொல்லி இருப்பாரப்பா, தூசிக்கட்டும். நான் அவன் அமுக்கிற அளவுக்கு நான் அமுங்குறேன், அவன் மிதிக்கிற அளவுக்கு நான் மிதிப்படுறேன். அப்படி அவன் பண்ணனால தான் அடுத்தது அவனை கம்பீரமா கொண்டு வந்தார். அதே சீமை காலில் வந்து விழும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அதனால சிறுமை என்று சொல்லுகிறது நம்முடைய நினைவுக்குள் தங்கி இருக்கணும். ரெண்டாவது, மற்றவங்க நம்மளை சிறுமையா நடத்தும் பொழுதும் பேசும் பொழுதும் அதுக்கு வித்தியாசம் ஒன்றும் காட்ட வேண்டாம். சரி, பேசிட்டு போங்க, அப்படியே நம்ம கீழே இறங்கிடணும், தாழ்ந்துடணும் உள்ளத்துல. அப்பொழுது கர்த்தர் மகிமையாய் உயர்த்துவார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பகல் வேளையில் தேவன் ஆமென் எங்களுக்குள் செய்கிற உமது கிரியைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் அழைத்து வந்து இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே எங்களுக்கு நீர் சொன்ன வார்த்தைக்காய் நன்றி. சிறுமை உள்ளவர்கள் என்று நாங்கள் எங்களை எண்ணிக்கொள்ள வேண்டும். எங்கள் சிந்தையிலே நாங்கள் சிறுமையானவர்கள் என்ற நினைவு நிரப்பிக் கொண்டிருக்க வேண்டும் என்று எங்களுக்கு போதித்தீரே. அப்பொழுது உமது ஆவியானவர் வல்லமையான அபிஷேகத்தினாலும் கிருபையினால் எங்களை நிரப்பி எங்களை மகிமையாய் உயர்த்துவீர், பயன்படுத்துவீர் ராஜா. அந்த ஒரு கிருபைக்குள் எப்பொழுதும் நாங்கள் நிலை நிற்க எங்களுக்கு இந்த நான் சிறுமையானவன், நான் சிறுமையானவள் என்ற எண்ணத்தினால் எங்களை நிரப்பும், ஒவ்வொருவரையும் நிரப்பும் கர்த்தாவே. தேவன் தொடர்ந்து பொறுப்படும், உமது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும், உமது பிள்ளைகளை ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். தேவ கிருபைக்கு பூரணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.